உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பிஜேபி தலைவர்கள் கேட்டாங்க, ஆம்ஸ்ட்ராங்க்கு மௌன அஞ்சலியா என்னங்கிறது ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பார்த்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது மாயாவதி சென்னைக்கு வரதுக்கு காரணமே பாஜக பின்னாடியில் இருக்கு. எல்லாம் என்ன கேட்டாங்க, என்ன பிஜேபி ரொம்ப ஓவரா போறதான் இல்ல, அதுக்கு பின்னாடி தலித் பாலிடிக்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் ஆல் இண்டியா லெவல்லையும் இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரு படுகொலைக்கு பின்னால் ஒரு நெரேட்டிவ் பாஜக செட் பண்றதான்னு கேட்டீங்கன்னா ஆமா, அது நாங்கள் சட்டசபை தேர்தலில் யூபியில மாயாவதியும் பாஜக ஒன்னா சேர்ந்து போட்டி போட போறது. பிஎஸ்பி பிளஸ் பிஜேபி தான், வேற வழி கிடையாது. பிஜேபி தனியா போட்டி போட்டு சட்டசபை தேர்தலில் அங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். யோகி ஒன்னும் பண்ணலாங்கிறீங்களா? யோகி 30 சீட்ல வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அது சீஃப் மினிஸ்டர் வந்து பெரிய விஷயம். ஏடிஎம்கே தனியா இருக்காங்க, பிஜேபி தனியா இருக்காங்க. இதுக்கு இந்த நேரம் பார்த்து ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணணும் அண்ணாமலை அவர்கள். ஏடிஎம்கே பாஜக குழப்பம் விளைவிக்கிறதுன்னு நினைக்கிறார் அண்ணாமலை. அப்படின்னா குழப்பம். அதிமுக எதிர்ப்புக்கு அவர் கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் தான் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் வந்து போர்வால் மாதிரி இருக்க போறாரு அண்ணாமலைக்கு. ஏன்னா 2 பேருக்கு காமன் எனிமி அதிமுக. சோ டிடிவி தினகரனை வச்சுன்னு அதிமுக வீழ்த்தணும்னு முடிவு பண்ணார் அண்ணாமலை. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி சார். சமீபத்தில் பாஜக தலைமை அலுவலகம் கமலாலயத்தில் ஒரு தொடர் சந்திப்பு, சமீபத்தில் தான் கோர் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறமாக ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங், அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரமுகர்களை வைத்து கிட்டத்தட்ட ஒரு செயற்குழு மாதிரியான ஒரு மீட்டிங் என்பது நடத்தப்பட்டுச்சு. குறிப்பாக இந்த மீட்டிங்கில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் விவாதிச்சாங்க, இந்த லோக்சபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பணம் நிறைய இடத்துல மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் நிறைய அப்பவே எழுந்தது. ஸோ அதை பற்றி எதுவும் பேசியிருக்காங்களா? அந்த மீட்டிங்லேயே நடந்துச்சு, அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் சார். பாஜகவோட செயற்குழு ஸ்ரீவாரு கல்யாண மண்டபத்தில் நடந்தது. ஒரு திருவிழா மாதிரி நடந்தது. நிறைய தொண்டர்கள்லாம் வந்தாங்க. வினோத் செல்வம் வரவேற்புரை ஆற்றினார். அன்னைக்கு ஷாமா பிரசாத் முகர்ஜியோட பிறந்தநாள். சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய அமைச்சர் தூக்கி வச்சு 7 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மான குழு தலைவர்கள் H. ராஜா, கரு நாகராஜன். அதில் செங்கோல் சு வெங்கடேசன் சொன்னார் இல்லையா, அந்த பெண்கள்லாம் அந்த புறம்னு அதை கண்டித்து தமிழிசையை வச்சே பேச வச்சாங்க. தீர்மானம் நிறைவேற்ற அப்புறம் விஜயதாரணி அதை செகண்ட் பண்ணாங்க. அப்புறம் செங்கோல் தமிழக அசம்பிளியில் வைப்போம் 2026 அப்படின்னு தமிழிசை அவர்கள் ஒரு வீர உரையாற்றினார்கள். சந்துருவர் ரிப்போர்ட்டுக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அப்புறம் அந்த தொடர்ச்சியாக அந்த இல்லிசிட் லிக்கர், அப்புறம் அந்த கள்ளக்குறிச்சி மரணம், ஆம்ஸ்ட்ராங்கோட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம், இதெல்லாம் தெரிவித்து ஒரு நிமிஷம் எழுந்து மரியாதை செலுத்த சொன்னாங்க. அப்போ மௌன அஞ்சலி. பிஜேபி தலைவர்கள் கேட்டாங்க, ஆம்ஸ்ட்ராங்க்கு மௌன அஞ்சலியா என்னங்கிறது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு, பெருந்தலைவர்கள் நான் பேசின தலைவர்கள்லாம் ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பார்த்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது மாயாவதி சென்னைக்கு வரதுக்கு காரணமே பாஜக பின்னாடியில் இருக்கு. மரணம் ஒரு துயர சம்பவம். இது ஒரு மரணம் கூட இது கொடுங்கொலை. அந்த கொலைக்கு வருத்தம் அளிக்க தப்பில்லை. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. இதில் மாயாவதி தமிழ்நாட்டுக்கு போகிறது, டெல்லியில் மாயாவதி பாஜகவும் மத்திய பாஜகவும் ஒன்றா யூபியில் யோகி ஆதித்யநாத் வாங்கின அடி, அவருக்கு கிடைச்ச 30+ சீட்டு, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா யூபியில் மாயாவதியும் பாஜகவும் நெருங்கி வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. மாயாவதியும் டெல்லியில் தொடர்ந்து அவருடைய பிரதர் சன் வழியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறார். அதோட ஒரு பரிமாணம், ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட மரணத்துக்கு பாஜகவோட தலைவர் JP நட்டா வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. வருத்தம் தெரிவிக்கூடாதுன்னு சொல்ல, பாஜக வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு அந்த கட்சி பெரிய கட்சி ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஒரு மிடில் கிளாஸ் பார்ட்டி. அது மிகப்பெரிய அறியப்பட்ட தலைவரும் இல்லை. இப்போ திமுக அதிமுக இந்த மாதிரி நடந்ததால் பாஜகவோட தலைவர் தான் ஒரு ரீசன் இருக்குது. பெரிய கட்சிகள்லாம் கட்சிகளை வச்சு மதிப்போடல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ திமுக அதிமுகனா அது வேறு விஷயம். இது மாயாவதி பார்ட்டிங்கிறது ஆல் இண்டியா லெவலில் பெருசாக, தமிழ்நாட்டில் பெருசாக இல்லை. இவரை வச்சு தான் கட்சியேங்க. ஆம்ஸ்ட்ராங் தான் அந்த கட்சியோட நிர்வாகி தலைவர், ஆல் இன் ஆல் அவர் தான்.
அவர் தான் அந்த பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் தான் முகமா இருந்தார். அதுக்கு நட்டா வருத்தம் தெரிவிக்கிறது எல்லாம் கொஞ்சம் எல்லாம் என்ன கேட்டாங்க, என்ன பிஜேபி ரொம்ப ஓவரா போறதான் இல்லை, அதுக்கு பின்னாடி தலித் பாலிடிக்ஸ் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணாதான் பழைக்க முடியும்ன்ற அளவுக்கு வந்தாச்சு எல்லா கட்சியும். பாரதிய ஜனதா கட்சி விதிவிலக்கு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் தலித் பாலிடிக்ஸை வச்சு பண்ணுறதுக்கு தமிழிசை போயிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் அண்ணாமலையே போகல. அண்ணாமலை போனால் ஆப்வியஸாக தெரிஞ்சு போயிடும். அதெல்லாம் அண்ணாமலை ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டார். செயற்குழு முடிஞ்ச அடுத்த நாள் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டார். தமிழிசை அமைச்சு வச்சுருக்காங்க. தமிழிசை இதெல்லாம் கொஞ்சம் பிஆர் நல்லா பண்ணுவாங்க, எல்லா கட்சியோட தொடர்பு உண்டு, எல்லா நல்ல ஒரு நல்ல பப்ளிக் ரிலேஷன்ஸில் நல்ல திறமையான தலைவர், எல்லாரும் சுமூகமாக போகக்கூடிய தலைவர், சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களே அமைச்சு வச்சுருக்காங்க. இது என்ன காட்டுறதுன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் வருது. இது பகுஜன் சமாஜ் கட்சியும் பாஜக ஒன்றா சேர்ந்து சீட்டு வருமா வாக்கு வருமாங்கிறது அல்ல கணக்கு. அந்த கணக்கு இல்லை. ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு நாங்கள் தலித் பக்கம் இருக்கிறோம், நாங்கள் தலித்துக்கு நாங்கள் நண்பர்கள். அவர் ரொம்ப நாளும் மோடி வந்து அம்பேத்கர் பேசிட்டு இருப்பார், கான்ஸ்டியூஷன்லாம் பண்ணிட்டு இருப்பார். அது ஒரு நெரேட்டிவ். தமிழ்நாட்டிலையும் ஆல் இண்டியா லெவல்லையும் இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரு படுகொலைக்கு பின்னால் ஒரு நெரேட்டிவ் பாஜக செட் பண்ணுறதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அது நாங்கள் வந்து தலித்களோட எப்போ இருப்போம், தலித்களோட இந்த மரணத்தை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இது எல்லாம் எடப்பாடி கண்டிச்சிருக்கார், எல்லாம் கண்டிச்சிருக்கார். மாயாவதி வந்துட்டு போறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வந்து பிஜேபி போயிட்டு வாங்க என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ற. என்ன சந்தேகம்னா பிஎஸ்பி ஸ்டேட் லீடர் ஆம்ஸ்ட்ராங் நிச்சயமா மாநில தலைவர் இறந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது தேசிய தலைமை வந்து பார்ப்பது வழக்கம் தானே. இதுல என்ன தமிழ்நாடு அவ்வளவு பெரிய தமிழ்நாடு வந்து நீங்க சொல்றது ராஜஸ்தானோ பீகாரோ யூபி மத்திய பிரதேசம் இருந்தா பரவாயில்ல சார். ஒண்ணுமே இல்லாத போது ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு 5 முறை மாயாவதியை கூட்டிட்டு வந்து இங்க கூட்டமே போட்டிருக்காரு. தீவு தடல அவ்வளவு பெரிய கூட்டம், அதுக்கப்புறம் அமைஞ்சிக்கையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம். பவர்லயே இல்லாத போது ஆம்ஸ்ட்ராங் பண்ணிருக்காரு. அதற்காக இப்ப பவர் இல்ல நான் வந்து அந்த அம்மாக்கு இவர் மேல ஒரு அன்பு இல்லைன்னு சொல்ல வரல. நான் சொல்றேன் என்ன சொல்ல வரேன்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு பிளானும் இதுல இருக்கு. பின்னாடி என்ன இப்ப சட்டசபை தேர்தலில் யூபியில மாயாவதியும் பாஜக ஒன்னா சேர்ந்து போட்டி போட போறது. ஏன்னா வந்து அங்க வந்து பிஎஸ்பி பிளஸ் பிஜேபி தான், வேற வழி கிடையாது. பிஜேபி தனியா போட்டி போட்டு சட்டசபை தேர்தலில் அங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் அப்படியே வருதுன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் பிஜேபி டு மேனேஜ். யோகி ஒன்றும் பண்ணலாங்கிறீங்களா? யோகி 30 சீட்ல வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் சீஃப் மினிஸ்டர் வந்து பெரிய விஷயம். அவர் யோகியோட இமேஜ் எல்லாம் தவிடுபடியாக எடுத்து இந்த யூபி எலெக்ஷனுக்கு அப்புறம் மத்திய பாஜகலையும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, பிஜேபிலையும் சரி, ஆர்எஸ்எஸ் சரி, யோகிக்கு அந்த அளவுக்கு ஒரு பிடிப்பு இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா 80க்கு 80 அடிச்சு 78 அடிச்ச அவர் இதெல்லாம் கேம் மாதிரி தான். செஞ்சுரி அடித்தா மாலை, டக் அடித்தா ஒன்றும் கிடையாது. அதே தான் பாலிடிக்ஸ்லையும், கிரிக்கெட் மாதிரி தான் பாலிடிக்ஸ். ஸோ இங்கே 30-35 சீட் வாங்கினா என்ன மரியாதை அந்த மரியாதை தான் உண்டு. ஸோ அடுத்ததுன்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது அவங்க கண்ணில் பட்டது மாயாவதி இப்போ வந்து ஒன்றுமே இல்லை இருக்காங்க பாவம். ஆனால் அவங்களுக்கு தலித் வாக்கு, அவங்க மாயாவதி ஒரு அட்வான்டேஜ்னா தலித் ப்ளஸ் பிராமின் அவங்க வாக்கு வண்டி அவங்ககிட்ட இருக்கு. தலித் ப்ளஸ் பிராமின் இருக்கிறது ரொம்ப அரிது, அது மாதிரி இருக்காது, சேராது. மாயாவதிட்டு அந்த ஒரு கேட்ச் இருக்கு யூபியில், அதை வந்து கேபிட்டலைஸ் பண்றதுக்கு. லாஸ்ட் எலெக்ஷன்ல நிறைய பிராமின்ஸ்க்கு வந்து டோக்கன் கொடுத்தாங்க. அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. மாயாவதி வந்து வெறும் தலித் லீடர் மட்டும் இல்லை, தலித் பிராமினியும் ஒன்றா இணைச்சு ஒரு கட்சி நடத்துறது தான் பகுஜன் சமாஜ் கட்சி. அவங்க கூட சொல்லுவாங்க யானை வந்து ஐராவதத்தோட சின்னம் சார். பகுஜன்ங்கிறது ஓபிசி மைனாரிட்டி சார். இங்க எங்க பிராமின் வந்தாங்க? பிராமின் இருக்காங்க, அவங்க கட்சியோட செயல் தலைவரே பிராமின். ஓகே, அந்த அம்மா அந்த மாதிரி கொண்டு போனாங்க கட்சியை. ஆனா கஞ்சிராமுடைய கொள்கைக்கு கஞ்சிராமோட சிஷ்யே தான் இந்த அம்மா மாயாவதி. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட செயல் தலைவர் பிராமின், முக்கியமான பொறுப்புல பிராமின் கொடுத்தாங்க. பிராமின் எதிர்ப்பாளர் இல்ல, அந்த பிராமின் ஆதரவுன்ற முறையில பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பாளர். ஏன்னா சனாதன தேர்தலுக்கு அவங்க வந்து அவங்க கட்சியில நிறைய குரல் கொடுத்தாங்க. இதனால வந்து இது வந்து தலித்தோட கட்சி மட்டும் பகுஜன் சமாஜ் கட்சி இல்ல, தலித் பிளஸ் பிராமின், தலித் பிளஸ் ஓபிசி அந்த மாதிரி ஒரு கட்சி. யூபியை பொறுத்த வரைக்கும் ஹையர் கிளாஸ் ஓட்டு நிறையவே இருக்கு. அதனால அப்படி சில டாக்டிக்ஸ் அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மாயாவதியோட சென்னை விசிட்டு, ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து தமிழ்நாடு பாஜக வந்து ஒரு அஞ்சலி செலுத்துறது, பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் தேசிய தலைவர் அஞ்சலி செலுத்துறதுலாம் குறிப்பா பாஜக என்ன டோன்ல பேசினாங்களோ அதே டோன்ல தான் மாயாவதியும் பேசியிருக்காங்க. மாயாவதி பேசியிருக்காங்க. இது எல்லாம் கூட்டி கணக்கு பார்த்தா அது கூட்டணிங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது தமிழ்நாட்டிலேருந்து அந்த கூட்டணி துவங்குறதான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 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 ஃபீலிங்கை கொடுக்குறது. அப்புறம் இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டதுன்னா கல் இறக்குவதற்கு நிறையா ஒரு வாய்ப்பு இருக்குது. கல் விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க,
அரசாங்கத்துக்கு வந்து கல் இருக்குன்னா என்ன தப்பு, கல் உடம்பு கல் குடித்து இறந்தவங்க யாரும் உலகத்தில் கிடையாது. நம்ம ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் கல் குடி தான் வாழ்ந்துருக்காங்க. கல்லுங்கிறது ஒரு தேசிய ஒரு ட்ரிங்க் பானம் மாதிரி, ஒரு சோமபானம் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு தீர்மானம் வச்சு கல்லை வந்து நீ கொண்டு வரணும், கல் வந்து ஆல்டர்னேட்டிவ் டு சரக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் மத்திய அரசாங்கோட திட்டங்கள்லாம் நிறைய ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கு. அது பாதி பேருக்கு மத்திய அரசாங்க திட்டங்கள் போய் சேரவே இல்லை. அது கொஞ்சம் நிறைய எடுத்து சொன்னால் வரும் அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் 5 பூத்துக்கு ஒரு பொறுப்பாளர். ஆமாம். இதில் 261 சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் தலைமையில் அவங்க 5 பூத்துலேயும் பாஜக முதலிடம் வந்திருக்கு. இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தமிழ்நாட்டில். இந்த பாராளுமன்ற தேர்தலில் 261 சக்தி கேந்திர பொறுப்பாளர்களோட 261 × 5 அந்த பூத்தில் பாரதிய ஜனதா கட்சி முதல் இடத்துல வந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒசூரில் மிகப்பெரிய பாராட்டு விழா மத்திய அமைச்சரவையில் மத்திய அரசாங்கத்திலேருந்து அமைச்சர்கள் வந்து பாராட்டு பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி 5 பூத்தில் 4 பூத்தில் ஜெயித்தவங்க 1700 காரியகர்த்தா இருக்காங்க, 1800 காரியகர்த்தார்கள். அவங்களுக்கு பெரம்பலூரில் ஜூலை மாத கடைசியில் ஒரு மிகப்பெரிய விழா நடத்த போகிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரா, நல்லா பண்ணுறவங்கள வேலை என்கரேஜ் பண்ணால், நல்லா பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவோம். நல்லா பண்ணால் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா பண்ணுறவங்கள பாராட்டுங்க, எந்த கான்ட்ரவர்சி வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நல்லா பண்ணாதவங்க அவங்களும் நிற்பாங்க அப்படிங்கிற அவரோட எண்ணம். கேசவ நான் பேசும்போது சொல்லலாம், நம்ம இந்த சீட்டில் வந்து 4-5 எம்பி இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஒரு எம்பி கூட வரல, எனக்கு மாறு வலிக்குது, மனசு சரியில்லை, நெஞ்சு பிடிக்குது அப்படின்னு உட்காந்தானா. எல்லாரும் என்ன ஒரு நடிப்படா சாமின்னாங்களாம். அதை பற்றிக்கல, அதெல்லாம் பேசிட்டாங்க. மனசு வலிக்கு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி உட்காந்துருப்போம் அப்படின்னு. அண்ணாமலை சொன்னாலும் நான் பேச வேண்டாம்னு தான் பார்த்தேன். ஆனால் அண்ணன் விநாயகன் தொடங்கி வச்சார். 66 மாவட்ட தலைவர் இருக்கீங்க, அதில் 11 பேர் மட்டுமே அவங்க சொந்த பூத்தில் வந்து பாஜக முதலிடம் பிடிச்சிருக்கு. 66 மாவட்ட தலைவரில் 11 மாவட்ட தலைவர்கள் மட்டுமே சொந்த பூத்தில் பிஜேபி முதலிடம் பிடிச்சிருக்கு, மீதியில் 0. அந்த மாதிரி 88% ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரோட பூத்தில் கடைசி இடத்துல பிஜேபி போயிருக்கு. இதுதான் கட்சியை வளர்க்குறீங்களா? இதுதான் கட்சியை நம்ம வளர்க்குறோமா? மத்திய அரசாங்கம் மோடி நம்ம மேலே வச்சுருக்க மரியாதைக்கு இதுதான் நம்ம கைமாறு பண்ணுறோமா? மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்புன்னு கேட்டு வந்து சுற்றுறீங்க. பிள்ளையார் எப்படி கைலால சுற்றி வந்த மாதிரி கமலாலயத்தையே சுற்றி வரீங்க. இனிமேல் நீங்கள் வந்தீங்கன்னா பூத் லெவல் பொறுப்பு தான் கொடுக்கப்படும், மண்டல் பொறுப்பு தான் கொடுக்கப்படும். விஷயம் இருந்தால் எடுத்துக்கோங்க, இருக்கிற பொறுப்பை பிடுங்கலான் இருக்கோம். அதுவும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் போஸ்ட் தான், பூத் லெவல் மண்டல் லெவல். கமலாலயம் சுற்றி பிள்ளையார் மாதிரி வந்து உட்காந்துட்டு பர்த்டே கொண்டாடுறேன், கேக் வெட்டுங்க, செல்ஃபி எடுத்துக்கிறேன், அப்புறம் வந்து புது கார் வாங்கியிருக்கேன், கட்சி கொடியை போடுங்க அப்படி 24 மணி நேரம் ரவுண்டு கட்டி சுற்றிட்டு இங்கேயே வட்டம் அடிச்சுட்டு இங்கேயே வந்து காஃபி சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆளை பிடிக்கணும், பிடிச்சி இதெல்லாம் நிறுத்துங்க. இனிமேல் ஃபீல்டில் போய் வேலை செய்யுங்க. என்னை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா இந்த வேலை நடக்காது. என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி, ஃபேஸ்புக் லைவ் கமலாலயத்துலேருந்து போட வேணாம், லைவ் இன் பூத், அங்கே போய் பூத்தில் போய் லைவ் போடுங்க. ஒரு மண்டலில் போய், ஒரு பூத்தில் போய், ஒரு கிராமத்தில் போய் லைவ் போடுங்க. நான் பாராட்டுறவங்கள. கமலாலயத்தில் லைவ் போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சூடாக சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பார்ட்டி ஆஃபீஸை வந்து செல்ஃப் ப்ரொமோட்டிங்காக பயன்படுத்தாதீங்க. உங்கள் ப்ரொமோஷனுக்கு பார்ட்டி ஆஃபீஸை பயன்படுத்தாதீங்க. பார்ட்டி ஆஃபீஸை வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு பார்ட்டி ஆஃபீஸ், எல்லாருக்கும் பார்ட்டி ஆஃபீஸ். அப்புறம் வந்து கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுங்கள், மண்டல் லெவலில் ஒர்க் பண்ணுங்கள். ஜனங்ககிட்ட போய் பாருங்கள், மக்களோட குறையை கேளுங்க. பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம் எல்லாம் எடுத்து கொடுங்க. நீங்கள் ஒருத்தரும் மாதத்துக்கு 10 பேருக்கு நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் அந்த சேவைகளை எடுத்து கொடுத்து பயன்பாட்டு பண்ண வச்சிங்கன்னா பாஜக எங்கேயோ இருந்திருக்க இவ்வளோ நேரம். இனிமேலாவது நாட்ஸ் டூ லேட், இப்போ அதை ஆரம்பிங்க. ஒரு மாதம் 10 பேருக்கு பிரதமரோட ஸ்கீம்லேருந்து இலவச கேஸோ, இலவச வீடோ, இலவச மருத்துவ சேவை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து அவங்க நன்மதிப்பை பெறுங்க. இல்லைன்னா களையெடுக்கப்படும். இந்த ஷோ ஆஃப் ஆக்டிங் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளோ பார்த்துருக்கோம். ரீஅலைன்மெண்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வரப்போகுது தமிழ்நாட்டில். அநேகமாக நவம்பர் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும். அதுக்கு உண்டான நம்ம ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கணும். அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணோம். நிறைய வெளியாட்கள் வந்தால் அனுசரித்து போனோம். எந்த விதமான ஈகோ கிளாஷ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக கிளம்பி 4 மணிக்கு ஃப்ளைட்டில் கொழம்பு போயிட்டார். சம்பந்தனோட அந்த ஃபியூனலுக்காக கிளம்பி போயிட்டார். அதனால் டிஸ்கஷனை பற்றி பண்ணல. எம்பி தேர்தலை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா 40 தொகுதியில் 38 தொகுதி கலவரம் தான் வந்திருக்கு. இன்னும் 2 தொகுதியோட நிலவரம் வரல. ஸோ அது வந்த உடனே 40 வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காராம். ஓகே. இப்போ வந்து இப்போதைக்கு லண்டன் போகிற ஐடியா இல்லை, அந்த ஐடியா ட்ராப் பண்ணிட்டார். ஏன்னா அது வந்து சில காரணங்களால் லண்டன் ட்ரிப் போஸ்ட்போன் ஆகும் போல இருக்குது.
அதனால் வந்து இப்போதைக்கு தற்கால தலைவர் அதெல்லாம் தள்ளி போடப்பட்டிருக்கு. சமீபத்தில் விக்கிரவாண்டிக்கு போனாரு, ஒரு பிரஸ் மீட்டு. மோடியுடைய முதுகில் குத்தி விட்டார் எடப்பாடி. எடப்பாடி ஒரு நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏடிஎம்கே தனியா இருக்காங்க, பிஜேபி தனியா இருக்காங்க. இதுக்கு இந்த நேரம் பார்த்து ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணணும் அண்ணாமலை அவர்கள். ஏடிஎம்கே பாஜகவில் குழப்பம் விளைவிக்கிறதுன்னு நினைக்கிறார் அண்ணாமலை. அப்படின்னா குழப்பம் விளைவிக்கிறது. பாஜக தலைவர்களை தூண்டி விட்டு பேச வைக்கிறது, கூட்டணி ஓணும் வானான்னு பேச வைக்கிறது, இது பின்னாடி வந்து அதிமுகவோட கை இருக்குமோ அப்படின்னு அவர் போலீஸ் மைண்டுங்க, அதை நீங்கள் மாற்ற முடியாதுங்க. இன்வெஸ்டிகேஷனில் அவர் கில்லாடி. அவர் எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டார், எங்கேயோ பாஜக தலைவர்களை இயக்கிறது அதிமுகவோட ஒரு விங்கு, அதிமுகவோட ஒரு கை இருக்குன்னு அதனால தான் டிடிவி தினகரனை உள்ளே கொண்டாந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி அதிமுகவோட எதிர்க்கிறதுக்கு டிடிவி தினகரன் வச்சுக்க போகிறார். திமுக எதிர்ப்பு தனி, அது தனி இண்டிபெண்ட். அது அதிமுக எதிர்ப்புக்கு அவர் கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் தான் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் வந்து போர்வால் மாதிரி இருக்க போகிறார் அண்ணாமலைக்கு. ஏன்னா 2 பேருக்கு காமன் எனிமி அதிமுக. ஸோ டிடிவி தினகரனை வச்சுன்னு அதிமுக விழுத்தணும்னு முடிவு பண்ணார் அண்ணாமலை. அதனால தான் தினகரன் ஒரு மிகப்பெரிய கட்சி சார். இருக்கட்டும், ஒரே ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இல்ல அவரை வச்சு என்ன பண்ணிட முடியும்? டிடிவி தினகரனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல இருக்கு, அதை மறந்துட முடியாது. இல்லன்னு சொல்லல. டிடிவி தினகரனால ஜெயிக்க முடியுமோ இல்லையோ, அதிமுக ஓட்டுகளை பிரிக்க முடியும், அதிமுக வேட்பாளர் தோக்கடிக்க முடியும். அது கண்டறிந்த உண்மை. 2 தேர்தலாக பார்த்தோம். எச் ராஜா தோற்றது காரணமே டிடிவி தினகரனோட வேட்பாளர் தான் சட்டசபை தேர்தலில். அதனால வந்து இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவர் வந்து வின் பண்ண முடியாத தோக்கடிக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு உதவிகரமாக இருக்கு. தோக்க முடிஞ்ச உடனே வின் பண்ண வைக்க முடியாதுன்னு தான் அர்த்தம். ஸோ அவரை வளர்த்து விடுறது அண்ணாமலை. இப்போ நாளைக்கு டிடிவி தினகரன் வளர்ந்தாருன்னா சீனியர் சார், பொலிட்டிக்கல் கெரியர்ல வந்து டிடிவி தினகரன் சீனியர் சார், அண்ணாமலை ஜூனியர் சார். இல்ல, அண்ணாமலை தேசிய கட்சியோட தலைவர், அதை நீங்க மறந்துட்டீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட்டணி தலைவர் வந்து அண்ணாமலை சவுத் தானேங்க. தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் தானே டிடிவி தினகரன் போட்டி போட்டாங்க. அப்புறம் எப்படி? அப்போ வந்து நான் தலைவர் சீனியர் ஜூனியர் அப்படி பார்த்தீங்கன்னா எங்க எவ்வளோ சீனியர்லாம் இருக்காங்க. ராமதாஸ் சீனியர் இல்லையா? ராமதாஸ் சீனியர் இருப்பார். அது சீனியர் ஜூனியர் அரசியலில் எடுபடாது, ஸ்போர்ட்ஸ்லையும் எடுபடாது. அரசியலில் வந்து அப்பப்போ யார் கேமோ அவங்க முன்னிறுத்தி தான் காரியம் நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா சீனியரான செங்கோட்டையனுக்கு கொடுத்தாங்களா கட்சி தலைமை? எடப்பாடி கொடுத்தாங்களே. சீனியரான திண்டுக்கல் சீனியர் கொடுத்தாங்களா? கொடுக்கலையே. ஸோ அது வேற இது வேற. அதனால் டிடிவி தினகரனை வச்சுட்டு ஏடிஎம்கே அட்டாக்கு பிளண்ட் பண்ணுறது அண்ணாமலையோட ஒரு யுக்தியாக இருக்குது. அந்த யுக்தியை நோக்கி போயிட்டு இருக்காரு. பல்வேறு நாட்களில் வர காரியங்கள் வந்து இதை வந்து உறுதி செய்யும் நான் நம்புறேன். ஓகே சார், டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவோட கூட்டணி பேசலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பதாக நமக்கு தெரியுது சார். இல்லை, 2 விதமான மைண்ட் செட் இருக்குது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே வேணாங்கிறார். ஆனால் இங்கே இருக்கிற 2ஆம் கட்சி தலைவர்கள்லாம் ஏடிஎம்கே கூட்டணி வேணுன்றாங்க. சரி, அண்ணாமலைக்கு என்னென்னா அவரோட தலைமையின் கீழ் ஒரு மந்திரி சபை அமைக்கணும், ஒரு வின் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அது எந்த தலைவருக்கும் இருக்கும், அது தப்பு கிடையாது. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோட தலைமையை முக்கியமோ இல்லையோ, எனக்கு எம்எல்ஏ ஆனோம் எம்பி ஆனோம், அடுத்த தேர்தலில் நான் ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வேணும்? கூட்டணி வேணும். அப்படி பார்க்குறாங்களே தவிர அண்ணாமலை வந்து எம்எல்ஏ போட்டி போடாமல் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அவருக்கு வந்து இந்த பதவியும் ஆட்சி இதெல்லாம் முக்கியமாக தெரியல. ஸோ இது என்னென்னா இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் த 2 குரூப்ஸ் இந்த பிஜேபியில். ஒரு குரூப் சொல்லுது இல்லைங்க நம்ம வந்து கூட்டணி வைக்கக்கூடாதுங்க, தனியாக நிற்கணும்னு. ஒரு குரூப் சொல்லுது இல்லை கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியுங்க, நமக்கு ஒரு 10 சீட்டு வரணும், 5 சீட்டு வரணும். ஆனால் சொன்னால் ஏங்க பிச்சை எடுக்கணுங்க, நான் தனியாக போட்டிட்டு ஜெயிக்கலாம், அடுத்த எலெக்ஷன் நம்ம ஸ்ட்ராட்டஜி மாற்றுவோம். அண்ணாமலை க்ளோஸ் சொல்லியிருக்காராம், அடுத்த 26 தேர்தலில் ஸ்ட்ராட்டஜி மாற்ற போகிறோம், 24 ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நாளுக்கு தெரியும். ஏன்னா அவரும் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட், ஸ்வாட் அனாலிசிஸில் தெரிஞ்சவர். இது மாற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு தேர்தல் அணுகுமுறைங்கிறது ஒரு தேர்தலேருந்து கற்றுன பாடங்க தான் அடுத்த தேர்தலில் வெற்றியாகும். ஸோ அடுத்த தேர்தலில் வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை எடுக்கலாம், அது என்ன நமக்கு தெரியாது. ஆனால் நெருக்கமான சொல்லியிருக்காரு, அடுத்த தேர்தலில் அணுகுமுறை மாறும், என்னோட அணுகுமுறையை மாறுன்னு சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார், அதே போல் இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. சென்னை கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோருக்கு பதிலாக ஏடிஜிபியாக இருந்த அருண் அவர்களை வந்து அந்த பொறுப்புக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக எல்என்டி லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்காரு. என்ன சார் நடக்குது போலீஸ் வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும்? அதிரடி அருண் வந்துட்டார். சென்னையை அப்படியே கிங்க மாதிரி வச்சுப்பார். சரி, அருண் எல்லாம் சிறந்த போலீஸார், பிரில்லியன்ட் ஆஃபீஸர். அவரெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ்ல புலி, லா அண்ட் ஆர்டரில் அவர் லா அண்ட் ஆர்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஒருத்தரும் இப்போ அலெக்சாண்டர் இருந்தார், இன்டெலிஜென்ஸ் புலி.
வால்டர் தேவார் இருந்தார், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஸ்ரீபால் இன்டெலிஜென்ஸ். ஒரு அதிகாரிக்கும் ஒரு திறமை இருக்கும், ஆமா. அதை பயன்படுத்திக்கிறது தான். இப்போ அருண் பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டரில் கில்லாடி. அவர் வந்தாருன்னா கன்னு மாதிரி பிடிப்பார். ஓகே. லா அண்ட் ஆர்டரில் கரெக்டாக நல்ல நேரத்துக்கு வந்திருக்காரு. இனிமேல் சென்னை நகரம் மாறிடும். கொலை கொள்ளை எல்லாம் போட்டு அடிச்சு நிமித்தி நீங்கள் சொல்லிட்டாரு, ரவுடிகளின் லாங்குவேஜ் பிரகாரம் நான் பேசுவேன். ஒரே வார்த்தை. அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் புரியுது என்ன சொல்ல போறாருன்னு. ரவுடிகளின் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜ் நாங்கள் பேச கொண்டிருக்காரு. ஒரு என்கவுண்டரான் மீடியா கேட்டார், அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ட்டு. அவர் அதிரடியாக பண்ணுவார். வெள்ளத்துறை மாதிரி இல்லாட்டி கூட அதிரடியாக பண்ணுவார். அருணோட தலைமையில் சென்னை நகரம், கெட்டுப்போன சென்னை நகரம் சீர்கெடுன்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து நல்ல ஒரு சென்னை நகரத்தில் வந்து இவ்வளோ ஒரு கொள்ளை வழிப்பறி, ராபரி, ஒரு சென்னை அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் வர அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்திருக்கு. அது வந்து அருண் செய்வார். அதே மாதிரி டேவிட்சன் தேவஸ் சிறந்த நிர்வாகி. என்னதான் அவர் மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருக்க ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க டேலண்ட்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். டேவிட்சன் தேவஸ் வந்தார்னா அப்படி எழுந்து நிற்பார். அந்த ஒரு திறமை, அந்த ஒரு இப்போதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான பொசிஷனில் கரெக்டான பீப்புளை ஸ்டாலின் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு 26 உதவும். என்னதான் இருந்தாலும் கூட ஜெயலலிதா மாதிரி இல்லையா லா அண்ட் ஆர்டர்னு ஒரு பேச்சு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஜெயலலிதா வந்தால் லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கும், கருணாநிதி வந்தால் லா அண்ட் ஆர்டர் கெட்டு போகும். ஸ்டாலின் அதை உடைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும். ஸ்டாலினுக்கும் வந்து லா அண்ட் ஆர்டர் கெட்டு போகணும்னு அவர் நினைக்க மாட்டார், நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பார். ஏன்னா அவர் நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சில டெவலப்மெண்ட்னால இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் கெட்டு போகும்போது அந்த ஆட்சி கெட்ட பேர் வரும்னு சொல்லிட்டாங்க. இப்பெல்லாம் கூப்பிட்டு உதயநிதி சொல்லிட்டார், அப்பா இந்த மாதிரி இப்போ கூட மாத்திரன்னா கெட்ட பேர் ஆகிடப்பான்னு. ஓகே அருணை போடுங்களான்ட்டாராம். ஸோ அருண் வந்ததுனால சென்னையில் இருக்கிற லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் செம்மையாக சீர்படும். நல்ல அதிகாரி கூட டேவிட்சன் தேவராக சிறப்பாக செயல்படுவார். இனிமேல் நம்ம சென்னைக்கு நல்ல காலம் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு பாஜக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்த விஷயத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இன்னும் பல முக்கியமான பொலிட்டிக்கல் டெவலப்ஸ் பற்றி ரொம்ப விரிவாகவே பேசியிருக்கீங்க. இதை குறித்து பேசுறதுக்கு நன்றி சுவாமி சார். தேங்க்யூ.